இன்னைக்கு நாம எத பத்தி பேச போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹவ் டூ லேர்ன் ஆர் ஹவ் டூ சே நோ. அதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு வைங்களேன், அது உங்களுக்கு பிடிக்கல. அத நீங்க எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, அது மாட்டேன், இல்லங்க என்னால முடியாது அப்படின்னு சொல்லி தான் பண்ணணும். ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஏகப்பட்டது இருக்கு. ஸோ எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயம் வந்து இத விட இது பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. ஆனா, அது மேல உங்களுக்கு உண்மையிலேயே விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஆன்ஸர் கேள்விக்குறி தான். அதெல்லாம் தாண்டி நீங்க அவங்களுக்காக பண்றேன் அப்படின்னு இறங்கிட்டு, ரொம்ப பேரோட வாழ்க்கை மாறி போன கதைலாம் இருக்குது. வாழ்க்கைய மாத்துற அளவுக்கு இருக்கான்னா, ஆமா. இப்போ ஒரு கோர்ஸ் ஒண்ணு எடுத்து படிக்கணும். இப்ப நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கிறீங்க. ஸ்கூல் முடிச்சுட்டீங்க. அடுத்து இன்ஜினியரிங் போறீங்க, இல்ல ஆர்ட்ஸ் போறீங்க. ஏதாவது ஒருத்தது உங்களுக்கு பிடிச்சத நீங்க பர்ஸ்யூ பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. ஆனா, உங்க வீட்ல இருக்கிறவங்களோட சஜஷன் வேற ஏதாவது இருக்குன்னு வைங்களேன். நீங்க அவங்களோட கம்பல்ஷன்னால நீங்க அத எடுத்து பண்றீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு இதுதான். அத உங்களால கரெக்ட்டா கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமா? முடியாதா? அப்படின்றதெல்லாம் கேள்விக்குறி தானே. எண்ட் ஆஃப் த டே அது வந்து ஒரு டிப்ரஷனுக்கு கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பிடிக்காதத நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்காகவே பண்றோம். நமக்காக நம்ம எப்ப வாழப் போறோம்? அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து தினமும் நைட் உங்களோட மைண்ட்ல கண்டிப்பா ரைஸ் ஆகும். சப்போஸ் நீங்க பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா. அதுவும் போக அது வந்து அன்சர்டைனா தான் இருக்கும். நீங்க உண்மையிலேயே ஒரு வேலைய உங்களுக்காக பண்றதுக்கும், மத்தவங்களுக்காக பண்றதுக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்க கடந்து வரணும் அப்படின்னா, லேர்ன் டூ சே நோ அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம். அத தான் நம்ம எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்னா, நம்ம இல்ல முடியாது அப்படின்னு ஹார்டாவும் சொல்லலாம். இல்ல அது பொலைட்டாவும் சொல்லலாம். அது என்னென்ன மாதிரிலாம் நம்ம அந்த விஷயத்த வந்து அணுகலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போயிரலாம். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி கிளியர் ஆஃப் யுவர் விஷன். அதாவது உங்களுக்கு என்ன தேவை, என்ன தேவை இல்ல அப்படின்றதுல நீங்க கிளியரா இருக்கணும். அது கோலா இருந்தாலும் சரி, டே டூ டே லைஃப் ஆக்டிவிட்டியா இருந்தாலும் சரி. உங்களுக்கு இதுதான் தேவை, இது எனக்கு தேவையில்ல அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் தான், உங்களால தேவையில்லாத விஷயத்துக்கு நோ சொல்ல முடியும். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு எது தேவை, எது தேவையில்ல அப்படின்றதுல கிளியரா இருங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஆணித்தரமா எடுத்து சொல்லலாம். இப்போ உங்களுக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்ல. அது உங்களோட ஒரு லைஃப் வேல்யூவா இருக்கு. ஆனா உங்களோட ஃப்ரெண்ட் வந்து உங்கள ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்துக்காக ட்ரிங்க் பண்றதோ, ஸ்மோக் பண்றதுக்கோ உங்கள வந்து உங்கள கம்பல் பண்றாங்க அப்படின்னா, நீங்க அவங்ககிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லலாம். இல்ல அது என்ன ஆனாலும் பரவால்ல, நான் அத பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்ட்டா உங்களால சொல்ல முடியும் இல்லையா? அதனால அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு உங்களோட விஷன் இல்லாட்டி உங்களோட ஆக்டிவிட்டில நீங்க கிளியரா இருக்கணும். இது மொத விஷயம். 2வதா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நவ் த இம்ப்ளிகேஷன் ஆஃப் சேயிங் எஸ். அதாவது நீங்க ஆமான்னு ஒரு விஷயத்துக்கு வந்து சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகப்போறது இல்ல. ஆனா அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, அந்த விஷயத்த நீங்க பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வருவீங்க. அப்படி பண்றதுனால உங்களோட லைஃப்ல ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அதெல்லாம் நீங்க என்னன்னு ஒரு செகண்ட் யோசிச்சீங்கனாலே போதும். இது நமக்கு தேவையா? தேவையில்லையா? அப்படின்றது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிரும். ஸோ எஸ் சொல்றதுக்கு முன்னாடி அதோட விளைவுகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு யோசிங்க. யோசிச்சீங்க அப்படின்னா, அதோட விளைவுகளோட தாக்கம் வந்து கடுமையா இருக்குன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அது பொலைட்டா சொன்னாலும் சரி, இல்ல ஹார்டா சொன்னாலும் சரி, நோ மீன்ஸ் நோ அப்படின்ற மாரி சொல்லி முடிச்சுருவீங்க. அடுத்து இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரியலைஸ் சேயிங் நோ இஸ் ஓகே. சில பேர் சேயிங் நோ அப்படின்றதுல ஒரு விஷயத்த நீங்க வேற ஒரு ஆள் செய்ய சொல்றாங்க. அத நீங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஆனா, சொல்லிட்டு நீங்க என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, இல்ல சொல்ல போறதுக்கு முன்னாடியோ, நம்ம மாட்டேன்னு சொல்லிட்டோம்னா நமக்கு கில்ட் ஆயிடுமே. அவங்க நம்ம கேட்ட ஒரு விஷயம் பண்ண முடியாம ஆயிருச்சே அப்படின்ற மாரி யோசிப்பீங்க. ஆக்சுவலா அது வந்து உங்களோட தப்பு இல்ல. ஆனா, அப்படி நீங்க யோசிக்கணும்ன்ற அவசியமும் இல்ல. ஏன்னா, உங்களுக்கு விருப்பம் இல்லாத, இல்ல உங்களால செய்ய முடியாத, இல்ல உங்களுக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயத்த தானே நீங்க மாட்டேன்னு சொல்லப் போறீங்க. இத சொல்றதுனால உங்களுக்கும் நல்லது. யார்ட்ட நீங்க நோ சொன்னீங்களோ, சொல்லப்போனா அவங்களுக்குமே அதுதான் நல்லது. ஏன்னா, ஒரு விஷயம் அவங்க சொல்றாங்கன்னு நீங்க செஞ்சுருவீங்க. ஆனா, ஏதோ ஒரு கட்டத்துல நீங்க பண்ற விஷயம் உங்களுக்கு விருப்பம் இல்லாம பண்றீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அது உங்களையும் ஹர்ட் பண்ணும், அவங்களையும் ஹர்ட் பண்ணும். ஸோ, இட்ஸ் ஓகே டூ சேயிங் நோ அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா இப்போ தான் என்னென்ன மாதிரிலாம் நோ சொல்லலாம் அப்படின்றதுக்குள்ள போக போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா எந்த மீடியம் இருக்கோ அத யூஸ் பண்ணுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில பேருக்கு வந்து மூஞ்சிக்கு நேரா நோ அப்படின்ற மாரிலாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அதுவே ஒரு ஃபோன் கால்ல சொல்ல முடியும். சில பேருக்கு ஃபோன் கால்ல சொல்ல முடியாது. ஆனா ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ்ல சொல்ல முடியும். உங்களுக்கு எந்த இது வழியா நீங்க நோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ, அது வழியா சொல்லுங்க. அது எதுவானாலும் இருக்கலாம். மேபி ஒரு ஃபோன் ரெக்கார்டா இருக்கலாம். இல்ல நேர்லயே சொன்னா தான் கரெக்ட்டா இருக்கும்னாலும் அதுவும் ஓகே தான். இல்ல ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்ல WhatsApp ஸ்டேட்டஸ் மூலமா கூட சொல்லலாம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. Instagram எவ்வளவோ சோசியல் மீடியா இருக்கு. அத வச்சு நீங்க சொல்ல முடியும் இல்லையா? ஸோ அது என்னன்னு பார்த்துட்டு, அத நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அடுத்த ட்ரிக் என்ன அப்டின்னா, கீப் இட் சிம்பிள். அதாவது நீங்க நோ சொல்றீங்க அப்டின்னா, ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கண்டிப்பா ரைஸ் ஆகும் உங்களோட மைண்ட்ல. அது வந்து தப்பு இல்ல. ஆனா, அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எல்லாருக்குமே இருக்கணும் அப்டின்ற அவசியமும் இல்ல. ஏன் அப்டி சொல்றேன் அப்டின்னா, நீங்க நோ சொல்லிட்டு நீங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறீங்கன்னு வைங்களேன், சில பேர் அதுல இருந்தே பாயிண்ட்ட பிடிச்சுப்பாங்க. அந்த மாரியான கேரக்டர்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். அது எப்டியும் உங்களுக்கு பிடிக்காததா இருக்க போகுது. அப்டின்ற பட்சத்துல நீங்க ஏன் எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கணும்? ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தா அது வேற ஒரு கொஸ்டினுக்கு லீட் ஆகும். அப்டி அந்த லீட் வந்து அவங்களே வேற ஒரு ரீசன் மூலமா நம்மள சமாளிச்சு, மறுபடியும் இத நம்மள செய்றதுக்கு கம்பல் பண்ணலாம் அப்டின்னு தெரிஞ்சது அப்டின்னா, நீங்க ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணாதீங்க. கீப் இட் சிம்பிள்ங்கிற மாரி முடிச்சிருங்க. அடுத்ததா பார்க்க போற விஷயம் என்ன அப்டின்னா, பி ரெஸ்பெக்ட்ஃபுல். ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்படின்ற பட்சத்தில நான் எத எக்ஸ்ப்ளைன் பண்ண வரேன் அப்டின்னா, நீங்க யார்ட்டயாவது நோ சொல்லணும் அப்டின்னா, நீங்க அவங்கட்ட போய் ஒரு ஃபார்மலா இருக்கணுன்ற மாரி நான் சொல்ல வரல. ஆக்சுவலா நான் என்ன மீன் பண்றேன் அப்டின்னா, நீங்க ஒரு ஆள்ட்ட போய் நோ சொல்ல போறீங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா உங்களோட சிச்சுவேஷன சொல்லுங்க. உங்களுக்கான ஒரு கிராட்டிட்யூட் இருக்கும்ல, அத அவங்கட்ட காமிங்க. இவ்வளோ பேர் இருக்கிற மத்தியில நீங்க என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நன்றி. ஆனா என்னோட சிச்சுவேஷன் வந்து இந்த மாதிரி இருக்கு. அதனால என்னால பண்ண முடியல அப்டின்ட்டு உங்களுக்கான ஒரு கிராட்டிஃபிகேஷன ஷோ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க அத மறுப்பு தெரிவிச்சீங்க அப்டின்னா, அவங்க ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. அவங்களும் ஏத்துப்பாங்க. அதனால அவங்க உங்கள விட்டு அவங்க உங்கள தப்பாவும் நெனைக்க மாட்டாங்க. அவங்க மேல இருக்கிற மரியாதையும் இந்த பையன்ட்ட வந்து என்னைக்கும் குறையல. அப்படின்ற ஒரு தாட் வந்து அவங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ பி ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்படின்றது அடுத்த விஷயம். அடுத்ததா பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, புரொவைட் அன் அல்டர்னேட்டிவ். அதாவது ஒரு வேலை உங்களுக்கு வருது அப்படின்னா, நீங்க மாட்டேன்னு சொல்லணும்னு முடிவு பண்றீங்க. ஆனா அது வந்து சொல்ற விதத்த வந்து 2 விஷயமா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு இல்ல இது என்னால பண்ண முடியாது அப்படின்ட்டு விட்டுறது. ஆனா அவங்களுக்கு வேற ஏதாவது உங்களால பண்ணி கொடுக்க முடியும். அதனால நான் இதுக்கு பதிலா நான் அத பண்ணிடுறேனே அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா, நீங்க அவங்களுக்கானத அவங்க சொல்றத விட்டுட்டு வேற ஒருத்தருக்கு பண்ணி கொடுக்க போறீங்க. ஆனா அதனாலே அது உங்களுக்கு வந்து நன்மை தான் இல்லையா? ஸோ இந்த மாரி நோ சொல்லலாம். அது வந்து
அவங்க சொல்றத நீங்க பண்ணல அப்படின்ற மாரி அவங்கள கோவப்பட்டு உங்கள விட்டு விலகி போகவும் வைக்காது. அதே நேரத்தில நீங்க அவங்க சொன்னத பண்ண போறதும் இல்ல. அதுக்கு பதிலா வேற ஒரு வேலைய பண்ணி குடுக்க போறீங்க. அதுதான். அடுத்து இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேக் யுவர் செல்ஃப் லெஸ் ஆக்சஸிபிள் அப்படின்றது. நீங்க அவைலபிளா இருக்கிற இப்ப ஒரு பெர்சன் வந்து உங்கட்ட ஒரு அப்ரோச் பண்றாங்க. அவங்களுக்கு நீங்க வந்து நோ அப்படின்றது தான் உங்களோட ஆன்ஸரா இருக்க போகுது அப்படின்னா, ஆனா உங்களால அவங்கட்ட சொல்ல முடியல. ஏன்னா நான் அப்படி சொன்னேன்னா அவங்க ஹர்ட் ஆயிருவாங்க. நான் சொல்லாமலே விலகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அது வந்து அவங்களே புரிஞ்சுக்க வைக்கலாம். அதுதான் அந்த பாயிண்ட். இந்த இடத்துல வந்து நீங்க நோ சொல்ல போறது இல்ல. அதுக்கு பதிலா அவங்களே புரிஞ்சுகிட்டு விலகிருவாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் இது. நீங்க வந்து அவங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கிறீங்க இல்லையா? அந்த டைமா இருக்கட்டும், இல்ல அந்த ஸ்பேஸா இருக்கட்டும். அத வந்து நீங்க குறைச்சுக்கோங்க. அது வந்து அவங்கள ஹர்ட் பண்ணாத விதத்திலும் இருக்கும். இவ்வளோ நாளா பேசிட்டு திடீர்னு நம்ம இத பேச ஆரம்பிக்கவும் தான் நம்மள விட்டு விலகுறாங்க அப்படின்ட்டு அந்த பர்சனுக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இதுல அவருக்கு விருப்பம் இல்ல போல. அப்படின்ட்டு அவங்களும் அதுக்கப்புறம் அத பத்தி உங்கட்ட பேச மாட்டாங்க. நீங்களும் அத வந்து நோன்னு சொல்லி அவங்கள ஹர்ட் பண்ணணும்ன்ற அவசியமும் வரப்போறது இல்ல. ஸோ இதுதான் அதுக்கு அடுத்து இருக்கிற பாயிண்ட். அடுத்து கடைசியா நான் சொல்லப் போறது என்ன அப்படின்னா, புட் யுவர் பிரையாரிட்டி அண்ட் வேல்யூ. உங்களோட பிரையாரிட்டின்னு இருக்கும் இல்லையா சில விஷயங்கள். அத வந்து நீங்க வந்து ஆணித்தரமா பிடிச்சு வச்சுக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் மாதிரி தான். உங்களுக்குன்னு ஒரு லைஃப் வேல்யூ இருக்கும். அத தாண்டி நான் இந்த விஷயத்த வந்து பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நீங்க அவங்கட்ட ஓப்பனாவே சொல்லிறலாம். எனக்கு இந்த விஷயத்த விட என்னோட கோல் முக்கியம். நான் அத நோக்கி தான் போணும். அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல. அந்த இடத்துல வந்து நீங்க டைரக்ட்டா ஸ்ட்ரெய்ட்டாவே சொல்லலாம். தப்பு இல்ல. அது வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, புரிஞ்சுக்காட்டிலும் சரி. அத பத்தி நீங்க கில்ட்டா ஃபீல் பண்ணன்ற மாரியான அவசியமும் இல்ல. இல்ல தப்பும் இல்ல. ஸோ நீங்க ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாவே அடிச்சிடலாம். அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. இதுதான் எந்தெந்த விஷயங்கள்ல எந்தெந்த மாதிரிலாம் நீங்க நோ சொல்லலாம் அப்படின்றது. இதே மாதிரி நாளைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்துல உங்கள வந்து சந்திக்கிறேன்.